அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம AutoCAD tutorial சீரிஸ்ல ஸ்ப்ளைன் உடைய ஆப்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்ப்ளைன் உடைய ஆப்ஷன்ஸை பார்க்கறதுக்கு நீங்கள் ஸ்ப்ளைன் கமாண்ட் குள்ள என்டர் ஆகுறீங்க. அதாவது இந்த ஐகானை பிக் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா SPL கமாண்டில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளைன் குள்ளார போகும். இதில் நம்ம போன வீடியோவில் மெத்தட், நாட்ஸ், ஆப்ஜெக்டை பற்றி பார்த்தோம். இப்போது அடுத்தபடியாக ஃபஸ்ட் பாயிண்ட் பிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேஞ்சன்சி டாலரன்ஸ் அப்படின்னு வரும். இதில் ஸ்டார்ட் டேஞ்சன்சின்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட் வரையும் போது இந்த ஸ்ப்ளைன் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் க்ரியேட் ஆகும். அந்த டேஞ்சென்ஷியல் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் க்ரியேட் ஆகும். இதில் அண்டுனா ப்ரீவியஸ் பாயிண்ட்டுக்கு போகும். ஸோ அண்டு கிளிக் பண்ணுறேன், எனக்கு ப்ரீவியஸ் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தபடியாக க்ளோஸ் அப்படின்னா இந்த ஸ்ப்ளைன் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். இப்போ இதில் ஸ்ப்ளைன் நீங்கள் வரையும் போது டாலரன்ஸ் வேல்யூ வந்து ஒரு 30 நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வரைகிறீங்கன்னா இப்போது நீங்கள் நார்மலாக வரைகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்ப்ளைன் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ளைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோடைய பாயிண்ட்ஸ் வந்து 30ங்கிற டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு அசைன் ஆகிருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ஸ்ப்ளைனை இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளைனை அலைன் பண்ணிக்கலாம். இதுதான் டாலரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.